மேக்கப் போட்டதே தெரியாம ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும், மெயினா அண்டர் ஐஸ்ல. அதுதான் ஈஸி வே. ஐப்ரோஸ் பண்ணும்போது நான் யோசிக்கிறது என்னன்னா, இந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியா நீங்க பண்ணிட்டு கணக்கில வந்து இந்த ஸ்மைல் நான் இப்ப வேற அப்படின்னு இருப்பேன். ஸோ அந்த கோட்லாம் விழும்போது மேக்கப் ரொம்ப மூவ் ஆகாம அட்லீஸ்ட் காப்பாற்றும். ஸோ ஐஷேடோ பேலட் தனியா வாங்கலை இல்லை அப்படின்னா இதே இடத்துல லைட் அப்படி மேட்ச் பண்ணிட்டு இதையே ப்ளஷ் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ கன்சீலர்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஹாய், ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ. ஸோ குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து நான் ஒரு சாரீ போட போகிறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரி. பிளவுஸ் ஸ்டிச் பண்ண டைம்லனால மிக்ஸ் மேட்ச். இது முன்னாடி பிக் பாஸ் டைம்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு போட்ட பிளவுஸ் திருத்தி ஸ்டுடியோ பண்ணாங்க. ஸோ இதுதான். So quick, get ready with me. Let's go holidays. Travel beyond boundaries. First moisturize பண்ணிக்கிறோம். Oli Soft Max. நல்லா moisturize பண்ணும். Actually lip balm first போடணும். நான் ஆல்ரெடி லைட்டா போட்டுட்டேன், அதனால நான் காட்டல. மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது ஸ்கின் அண்ட் லிப் ரெண்டுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஆரஞ்சு கரெக்டர். இது வந்து பெனிஃபிட்டோட கேக்லெஸ் கன்சீலர் 2C01. ஆக்சுவலி இதுல ஒரு சின்ன நல்ல எக்ஸ்ட்ரா நல்ல விஷயம் என்னன்னா, கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷனும் ஆட் பண்ணிருப்பாங்க அதுல. ஸோ சம்டைம்ஸ் நம்ம இதை மட்டும் போட்டுட்டு இதுக்கு மேல பவுடர் டச் பண்ணிட்டு போகணும். சிம்பிளஸ்ட் மேக்கப் இது. சிம்பிள் மேக்கப், சிம்பிளஸ்ட் மேக்கப் ஃபார்ம் சொல்றேன். ஓகே, இப்ப நான் போடுறதே ரொம்ப சட்டிலான லைட் மேக்கப் தான் போடுறேன். அண்ட் அண்டர் ஐல எப்போதும் நான் சொல்ற மாதிரிதான், எவ்வளவு கம்மியா மேக்கப் போடுறோமோ மேக்கப் போட்டதே தெரியாம ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும், மெயினா அண்டர் ஐஸ்ல. அதுதான் ஈஸி வே. நம்ம வந்து மேக்கப் ரொம்ப போட்டிருக்குமா இல்ல சட்டிலா இருக்குமா அப்படின்னு தெரியறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பாபி பிரவுன் கோல்டன் நேச்சுரல். And then match. Dab 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 dab. And neckல மேட்ச் பண்ண மறக்காதீங்க. இந்த க்ளோஸ் நெக்குங்கிறதுனால பிளவுஸ் வந்து க்ளோஸ் நெக் தான். ஸோ ரொம்ப நான் நெக்குக்கு மேக்கப் போடல, பட் யூஸ்வலி ஃபேஸ்க்கு போடும்போது நெக்குக்கும் டச் பண்ணேன். லாரா மர்சியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் டியூட் பண்ணி எக்ஸஸ் டேப் பண்ணி. ஸோ பேசிக்கலி இந்த பவுடர் வந்து ஃபவுண்டேஷனை அதோட பிளேஸ்ல அப்படியே வச்சுக்கும், நகராத மாதிரி. ஸோ க்ரீஸ் கண்ணுக்கு கீழே ஆகிறது கம்மியாகும். அண்ட் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நல்லா ஸ்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ். கே பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வாங்கினேன். ஐப்ரோஸ் பண்ணும்போது நான் யோசிக்கிறது என்னன்னா, இந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியா நீங்க பண்ணிட்டு அண்ட் ஷேப் கொடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா நேச்சுரலா இருக்கும். ஸ்டார்டிங் நம்ம ரொம்ப திக் பண்ணும் போது தான் அது நேச்சுரல் லுக் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நீங்க வந்து நிறைய போடாதீங்க ஐப்ரோ ஸ்டார்டிங்ல. ஐ மீன் நல்லா ப்ரெஸ் பண்ணாம இங்க பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல லைட்டா டச் பண்ணி reduce. And then eyeshadow மேக்கோட ஒரு நியூ பேலட். நான் பிரஷ்னா தெரியல. ஸோ ஃபிங்கர்ஸ் நம்மளோட ஆஸ்தான ஒரு என்ன கலர் போடலாம், என்ன கலர் போடலாம். இல்லதான் எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதை எடுத்து எண்ட்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐலைனர், கிக்கோட ஜெல் லைனர். இது இப்போ நான் வாங்கின ஐப்ரோ ப்ரஷ் பேக்ல இருந்து 031 நம்பர். நல்லா இருந்தது இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எடுத்து பவுச்சில் போட்டு போகிறதுக்கு. ஸோ இப்படி எடுத்து
ஸோ திருப்பி பெனை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. டூ ஃபேஸ்ட் அதோட பெட்டர் தென் செக்ஸ் மாஸ்காரா. பேர் காரணம் கேட்குறீங்க. பேர் ஐலைனர் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஐலைனர் போட்டு மஸ்காரா போடணும். பட் நான் ஐலைனர் போடுற மாதிரி இல்லை. ஸோ டைரக்ட் மஸ்காரா. ஸோ இதே கூட எனக்கு ஓகே தான். இன்னொரு கன்சீலர் லைட்டாக போடுறேன். பட் இது ஆப்ஷனல். இல்லாட்டி கூட சிம்பிள் மேக்கப்புக்கு இதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை கூட ட்ராப் பண்ணிடலாம். ஸோ கன்சீலரில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நிறைய அங்கே ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதை ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்ளை பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா எடுத்து இங்கெல்லாம் போட்டுருங்க. இல்லைனா இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா. அண்ட் அதை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுடர் பஃப் நான் வந்து பேக்கில் வாங்கி வச்சுருக்கேன். பேக்குங்கிற பிஏசி. ஸோ அதை எப்படி டச் பண்ணலாம். ஸோ தட் லேட்டராக க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். கணக்கில வந்து இந்த ஸ்மைல் எனக்கு நான் இப்போ வேற அப்படின்னு இருப்பேன். ஸோ அந்த கோடெலாம் விழும்போது மேக்கப் ரொம்ப மூவ் ஆகாமல் அட்லீஸ்ட் காப்பாற்றும். வேற பவுடர் யூஸ் பண்ணுறேன். வேற இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டு போடுறேன். என்னோட பவுடர் ப்ரஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சகஜம். ஸோ ப்ளஷ் நான் சொல்றது. ஸோ ஐஷேடோ பேலட் தனியாக வாங்கலை இல்லை அப்படின்னா இதே இடத்துல லைட்டாக அப்படி மேட்ச் பண்ணிட்டு இதே ப்ளஷ் அப்படி போட்டுக்கோங்க. ஓகே. நான் வந்து இன்னைக்கு எதுவும் க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட ப்ளஷ். அண்ட் கான்டூரிங் இது வந்து சார்லட் டில்பரியோடது டேன் அந்த ஷேட். இது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்குல்ல. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஜென்ரல் யூஸ்க்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இப்படி பண்ணப்புறம் இந்த சீக் போன் இங்க முடிகிற இடத்துல இப்படி இதே கான்டூர்ல இங்க வரைக்கும் கூட பண்ணலாம். ஒரு ஃபேஸை பொறுத்து ஒரு லுக்கை பொறுத்து மாத்திக்கலாம். ஓகே. ஜஸ்ட் ஒரு ஷேப் கொடுக்கும். நமக்கு வேற சீக்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே கான்டூரை நோஸ் ஷார்ப்பா தெரியறதுக்காக 2 சைடு நம்ம வந்து ஷேடோ கொடுக்குறோம். கான்டூர் இது நத்திங் பட் ஷேடோ மாதிரி இங்க கொடுத்தா இந்த இடம் பிரைட்டா தெரியும். ஸோ ஷார்ப்பா தெரியற மாதிரி இருக்கும். பேசிக்கலி நம்மளோட ஃபேஸை நம்மளே ஸ்கல்ப்ட் பண்றோம், செதுக்கிக்கிட்டு இருக்கோம். பட் சம்டைம்ஸ் அதோட அதை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சா செதுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சொதப்புற மாதிரி இருக்கும். நானும் நிறைய சொதப்பிட்டேன், இப்பயுமே சொதப்புவேன். ஸோ அப்படி சொதப்பினா கூட மைண்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேஸ் ஒரு வாட்டி சொதப்பினா அடுத்த வாட்டி கற்றுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டர் மேக்கோட ஷேட் யூஸ் பண்றேன். சாஃப்ட் அண்ட் ஜென்டில் மினரலைஸ் ஸ்கின் ஃபினிஷ் B16. ஸோ இதை எடுத்து செட்டிங்ஸ் இருந்தால் செட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒரு லிப் லைனர் லிப்ஸ்டிக் ஆஃப்டர் தி அவுட்ஃபிட். ஓகே. ட்ரேஸ் பண்ணியாச்சு. பேபி lip liner.
நைக்காவோட லிப் லைனர், நைக்காவோட பான் லிப்ஸ்டிக், ஃபென்டி பியூட்டியோட கிளாஸ். இது வேணும்னு ஆப்ஷனல், பட் லைட் பர்ஃப்யூம். இது வந்து ட்ராவல் கிட் பர்ஃப்யூம். என்னோட வேற ஒரு பர்ஃப்யூம், அது வந்து வெர்சாஷி பிராண்ட். அதை வந்து இந்த இதில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேங்கிள் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதை பிளிங்கிட்ல போட்டிருக்கேன். பேங்கிள் வந்தோடனே வந்து வேலை போட்டுட்டா லுக் பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணி வந்த பேங்கிள். ஏன்னா இல்லாட்டி லுக் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ அதனால புடவை கட்டிட்டு வளையல் போடலன்னா எப்படி? ஓ, இப்ப ரெடி ஆயாச்சு. ஸோ டே லைட்லேயும் செக் பண்ணுங்க.